உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். பாஜகவோட வேட்பாளர் பட்டியல் 27 பேர் பட்டியல் வந்திருக்கு. ஸோ மயிலாப்பூரில் நம்ம வானதி சீனிவாசன் அவர்களும், நம்ம அவிநாசியில் நம்மளுடைய எல் முருகன் மத்திய அமைச்சராக இருக்கிற போட்டி போடுறாரு. ஸோ நாகர்கோவில் நம்ம மோனவாட்டி காந்தி. ஸோ இவங்கெல்லாம் போட்டி போடுற மாதிரி இருந்தது. வானதி கோவை வடக்கில் போட்டி போடுறாங்க. ஸோ இப்படி இருக்க பாஜக இப்போ என்னென்னா, அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாள் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கப்படலை. ஸோ இதனால் அவங்க ஆதரவாளர்கள் மிக வருத்தத்தில் இருக்காங்க. பாஜக ஒரு தனித்து நின்று ஒரு 10% ஓட்டை வாங்க வச்ச அண்ணாமலை சீட்டிலே அவர் ஆதரவுலாம் கொந்தளிக்கிறாங்க. ஸோ இது வேறு எப்படி போகுதுன்னு தெரியல. அவர் மோடியோட வருகைப்பும் வரல. ஸோ இதுவே காட்டி கொடுத்துட்டு இவர் பாஜக உரம் கட்டப்படுகிறான்னு சொல்லிட்டு, இதனால் இவரோட ஆதரவாளர்கள் ரொம்ப கோபத்தின் உச்சியில் இருக்கிறாங்களாம். ஸோ நம்ம என்ன பண்ணவும் நமக்கு சரியாக தெரியல. இவருடைய இந்த எப்படி சொல்கிறதுனா, எல்லாருமே அரசியலில் எதிரிகிற நண்பனும் கிடையாது. ஆனால் தன் கட்சியாட்களே இவர் காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். பல பேர் கோவை வானதியோட தொகுதி அவர் கேட்டாங்க, அது தர மறுத்ததானாலும் நான் வெளிவந்தேன். அமர் பிரசாத் ரெட்டி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கும் அவரோட ஆதரவு சீட்டு கொடுக்கல. வேலைச்சேரியில் நம்ம எச்சி சூர்யா நிற்க போகிறோன்னு சொன்னாங்க, அவருக்கும் சீட்டு கொடுக்கல. ஸோ இதனால் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருந்த அவருடைய ஆதரவாளர்கள் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பூத் ஏஜெண்டாக கூட அண்ணாமலை இருக்கான்னு சொல்லியிருக்காராம். ஸோ பூத் ஏஜெண்டாக அவர் இருப்பார். ஒரு மாநில கட்சிக்கு தலைவராக இருந்த அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுவான்றானா, என்ன முடிவெடுக்க போகிறார் தெரியல. அண்ணாமலை பிரச்சாரம் செய்வதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே காட்டி கொடுக்குறது பாஜக நின்னா எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்றத. ஸோ மக்கள்னால் இப்போ பாஜகவோட வேட்பாளர் பட்டியலில் வந்துருச்சு. காங்கிரஸோட வேட்பாளர் பட்டியல் இன்னும் சத்தியமூர்த்தி மேலே சட்டை கிழிச்சு சண்டை போட்டு தான் இருக்கிறாங்களா, சீட்டு கொடுக்கல. இவங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தா என்னென்ன மத்திய அமைச்சர் வாங்கிக்கணும், தமிழ்நாடு அமைச்சர் பண்ணி கூட அதுக்கு எத்தனை நாள் சண்டை போடுவாங்கன்னு தெரியல. ஸோ தமிழ்நாடு அரசியல் மேலும் சூடுகாலம் ரொம்ப ரணகாலமாக போயிட்டுருக்குது. பாஜகவோட வேட்பாளர் பட்டியலுக்கு பிறகு நீ என்னென்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை எப்படி முத்து பிரகாஷ் பாய்.